அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு நாளும் நாம் காசா மற்றும் ஈரான் சம்பந்தமான செய்திகளை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் நாம் சில முக்கியமான செய்திகளை இங்கு பார்ப்போம். ஈரான் அமெரிக்கா அணு பேச்சுவார்த்தை, என்ன நடக்கின்றது, என்னதான் சிக்கல்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்தித்த பிறகு ஈரானின் அணு திட்டம் குறித்து புதிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் வெறும் அணு ஆயுதம் குறித்து மட்டுமல்ல, இது ஈரானின் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அரசியல் மற்றும் இராணுவ ஆதிக்கம் குறித்து முக்கிய விவகாரமாக மாறியுள்ளது. அமெரிக்கா என்ன கோருகின்றது? அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கைகள்: ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த வேண்டும். ஏற்கனவே 60% வரை செறிவூட்டப்பட்டுள்ள சுமார் 400 கிலோ யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும். ஈரானின் ஏவுகணை மிசைல் திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஹிஸ்புல்லா மற்றும் ஹூதிகள் போன்ற பிராந்திய ஆயுத குழுக்களுக்கு ஆதரவை நிறுத்த வேண்டும். அமெரிக்காவின் பார்வையில் ஈரானின் அணுத்திட்டம் மட்டுமல்ல, அதன் பிராந்திய அரசியல் நடவடிக்கைகளும் முக்கிய பிரச்சினையாகும். ஈரான் என்ன சொல்லுகின்றது? ஈரான் தனது நிலைப்பாட்டில் தெளிவாக உள்ளது. ஈரான் அணுத்திட்டம் மற்றும் பொருளாதார தடைகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் ஏவுகணை திட்டம், பிராந்திய கூட்டணிகள், இராணுவ நடவடிக்கைகள் இவை அனைத்தும் தேசிய இறையாண்மை சம்பந்தமானவை. எனவே இவை தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் தயாராக இல்லை. ஈரானில் தெஹ்ரானில் உள்ள டிப்ளோ ஹவுஸ் என்ற சிந்தனை குழுவின் இயக்குனர் ஹமீத் ரேசா கூறியதாவது: அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம், தடைகள், மிரட்டல்கள் என்று செயல்படுவது எந்த மாற்றத்தையும் உருவாக்கவில்லை. இராணுவ நடவடிக்கை என்பது யாருக்கும் சாத்தியமில்லை. அதன் செலவு மிக அதிகம். அவர் மேலும் கூறியதாவது: ஈரானுக்கு அணு மின்சாரம் தேவை, அதற்கு யுரேனியம் செறிவூட்டல் அவசியம். எனவே அமெரிக்கா கோரிக்கை விடுப்பது போல 0% செறிவூட்டல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் கூறினார். எனவே ஈரான் தன்னுடைய அணு செறிவூட்டலை எப்பொழுதுமே நிறுத்தப் போவதில்லை. அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதுமில்லை, அமெரிக்காவுக்கு அடிப்பணியப் போவதும் இல்லை. எனவே அமெரிக்கா அதிக அளவான அழுத்தங்களை பிரயோகித்து அணு செறிவூட்டலை நிறுத்துவது மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையிலே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை. தூதுக்குழுக்களின் மூலமே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. இதற்கான காரணம் என்ன என்று இந்த நிபுணர் கூறும் பொழுது, இரு நாடுகளுக்கும் இடையே மிகுந்த பதற்றம் உள்ளது. நேரடியாக சந்தித்தால் உணர்ச்சிகள் மேலோங்கி பேச்சுவார்த்தைகள் முறிவடையலாம். எனவே இவற்றை தவிர்ப்பதற்காகத்தான் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ஆகவே அமெரிக்கா ஈரான் மீது கடுமையான நிபந்தனைகளை விதித்தால் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலே முடிவடையும் என கூறப்படுகின்றது. இப்பொழுது நாம் பலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் எவ்வாறான தாக்குதல்களையும் வன்முறை சம்பவங்களையும் அரங்கேற்றி வருகின்றார்கள் என்பதனை இங்கு ஒரு தொகுப்பாக பார்க்க இருக்கின்றோம். இவ்வாறான வன்முறைகளை பற்றியும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய அனுபவங்களை பற்றியும் அல் ஜசீரா ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றது. அந்த காணொலியை நான் இதில் இணைத்திருக்கின்றேன். அத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கூற்றுக்களையும் நான் இங்கு தமிழ் வடிவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதிகளில் பலஸ்தீன மக்களினுடைய வீடுகளும் கட்டிடங்களும் இஸ்ரேலிய குடியேறிகளினால் இடிக்கப்பட்டு வருகின்றது. மேற்கு கரை பகுதிகளில் இன்று நடைபெற்ற பெரிய அளவான இடிப்பில் இந்த முறை இஸ்ரேலிய இராணுவம் அல்ல, இஸ்ரேலிய குடியேறிகளே நேரடியாக வீடுகளை இடித்துள்ளனர். இந்த சம்பவம் நடந்த பகுதி ஏரியா சி ஆகும். இங்குள்ள மக்களுக்கு தங்களினுடைய கட்டிடங்களை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய கட்டிடங்களை அமைக்கவோ இஸ்ரேலிய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கவில்லை. இந்த நிலையில் இஸ்ரேலிய செட்டிலர்கள் அந்த பிரதேசங்களில் புகுந்து நேரடியாக பலஸ்தீன மக்களினுடைய வீடுகளை இடித்து அத்தோடு அவர்களுடைய உடைமைகளையும் சூறையாடியுள்ளார்கள். அந்த பகுதியில் உள்ள மக்கள் கூறுகையில், நீதிமன்ற உத்தரவை மீறி இடிப்பு நடைபெற்றிருப்பதாகவும், இடிக்கப்பட்ட சில வீடுகளுக்கு எந்த இடிப்பு நோட்டீஸும் வழங்கப்படவில்லை. நீதிமன்றம் இடிப்பை நிறுத்தும் தடை உத்தரவு வழங்கியிருந்தும் குடியேற்றவாதிகள் அதை பொருட்படுத்தாமல் இடிப்பை மேற்கொண்டனர். இவை அனைத்தும் இஸ்ரேலிய படையினரின் பாதுகாப்புடன் நடந்ததாக குற்றஞ்சாட்டப்படுகின்றது.
சொத்துக்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட ஒருவர் கூறுகையில், நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அவர்கள் கவலைப்படவில்லை. என் டிராக்டர் உட்பட பல சொத்துக்களை அவர்கள் திருடிச் சென்றனர் என்று கூறியிருந்தார். ஐக்கிய நாடுகள் சபை வெறுமனே இது தொடர்பாக தன்னுடைய கவலையை மட்டுமே வழமை போல தெரிவித்திருக்கின்றது. அத்தோடு ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தகவலின்படி இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மட்டும் குடியேற்றவாதிகள் தாக்குதல்களால் நூற்றுக்கணக்கான பலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். அத்தோடு இது ஒரு திட்டமிடப்பட்ட நடவடிக்கையாக இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தகவல் வெளியிட்டிருக்கின்றது. சமீபத்தில் மேற்கு கரை தொடர்பாக இஸ்ரேலிய அரசாங்கமானது புதிய முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றது. அதில் ஏரியா சி மட்டுமல்லாமல் ஏரியா ஏ மற்றும் ஏரியா பி பகுதிகளிலும் குடியேறிகளுக்கு குடியேற அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த குடியேறிகள் அந்த பகுதிகளில் உள்ள பலஸ்தீன மக்களை தாக்கி அந்த மக்களை நிர்பந்தித்து வன்முறையை கையில் எடுத்து அந்த மக்களினுடைய வீடுகளையும் அத்தோடு அவர்களுடைய வியாபார நிலையங்களையும் தாக்கி அனைத்தையும் சூறையாடி வருகின்றார்கள். இதனால் அந்த மக்கள் பல வகைகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் பலஸ்தீனர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வு மேலும் சிக்கலாகும் என சர்வதேச அமைப்புகளும் அங்குள்ள மக்களும் அச்சம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை அந்த மக்களுக்கு கடினமாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் வீடுகளை தாக்கிவிட்டு செல்லுவதும் அந்த மக்களை தாக்குவதும் தான் அவர்களுடைய வளமையாக இருந்தது. இப்பொழுது வீடுகளையே இடித்து தரைமட்டமாக்கும் நிலைக்கு குடியேறிகள் சென்று விட்டார்கள். இதனால் அந்த மக்கள் ஒவ்வொரு நாளையும் மிகவும் கடினமாகவும் கவலையுடனும் பயத்துடனுமே கழிக்க வேண்டிய சூழ்நிலை நிலவுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய அரசாங்கமானது காசாவுக்குள் எவ்வாறான அநியாயங்களை நிகழ்த்தி வருகின்றது என்பதனை இந்த உலகமே அறிந்து கொண்டிருக்கின்றது. இந்த யுத்த நிறுத்த கால பகுதியில் கூட அங்கு தாக்குதல்களை மேற்கொண்டு அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து வருகின்றது. இதே நேரம் மேலும் இஸ்ரேலிய இராணுவமானது தந்திரமான முறையில் சில காய்களை நகர்த்தி அந்த மக்களினுடைய குடியுரிமைகளையும் ரத்து செய்து வருகின்றது. அதாவது காசாவை தவிர இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் வாழும் பலஸ்தீனியர்களை இஸ்ரேலினுடைய குடியுரிமை தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களும் இஸ்ரேலிய பிரஜைகளாகத்தான் கருதப்படுகின்றார்கள். இவ்வாறான நிலையில் இஸ்ரேலிய அரசாங்கமானது அந்த மக்களினுடைய குடியுரிமைகளை ரத்து செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வகையில் 2 பலஸ்தீனியர்களின் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் 2 பலஸ்தீனியர்களின் தண்டனை முடிந்ததும் காசாவுக்குள் கட்டாயமாக நாடு கடத்தப்பட உள்ளனர். இவர்களின் ஜெருசலம் குடியுரிமை ரெசிடென்சி மற்றும் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது 2003ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட புதிய சட்டத்தின் முதல் அமுலாக்கமாகும். இந்த சட்டத்தின்படி இஸ்ரேலியர்களை தாக்கியதாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களின் குடியுரிமையை ரத்து செய்து நாடு கடத்தலாம். மேற்கு ஜனநாயக நாடுகளில் இல்லாத ஆபத்தான சட்டம் இந்த சட்டம் என பலர் விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பாக அரபு சிறுபான்மை உரிமைகளின் அமைப்பின் இயக்குனர் ஹசன் ஜஃப்ரின் கூறியதாவது, இது முதன்முறையாக இஸ்ரேலிய மக்களான பலஸ்தீனியர்களின் குடியுரிமையை நேரடியாக ரத்து செய்கின்றது. இது மிகவும் ஆபத்தான முன்னுதாரணம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு தொடக்கம்தான். இதன் பிறகு இஸ்ரேலிய அரசாங்கம் மேலும் பொதுமக்களின் மீது அதாவது பலஸ்தீனியர்களின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பிரஜா உரிமையை ரத்து செய்து நாடு கடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது வெறும் 2 பேரின் பிரச்சினை அல்ல. இது ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் பாரிய பிரச்சனையாக நோக்கப்படுகின்றது. எனவே இஸ்ரேலிய அரசாங்கமானது ஒரு பக்கத்தில் போர், மறுபக்கத்தில் பிரஜா உரிமைகளை ரத்து செய்வது, இன்னொரு பக்கத்தில் மேற்கு கரையில் வாழும் பலஸ்தீன மக்களினுடைய வீடுகள், வணிக நிலையங்கள் மற்றும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை முடக்குவது, வீடு வாசல்களை இடிப்பது என பல்வேறு வகையான அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் மேற்கொண்டு அந்த மக்களினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வருகின்றது. நாம் அனைவரும் பலஸ்தீன மக்களினுடைய அமைதிக்காகவும் அந்த பூமி வெற்றி கொள்ளப்படுவதற்காகவும் அவர்களுக்கு நீடித்த நிலைத்த சமாதானம் கிடைப்பதற்காகவும் அல்லாஹ்விடம் அனுதினமும் பிரார்த்தனை செய்வோம். அத்தோடு மத்திய கிழக்கு பிரதேசம் உட்பட உலக அமைதிக்காகவும் இறைவனிடம் அனுதினமும் கையேந்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.